بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே வரதட்சணை என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வரதட்சணைக்கு எதிரான பிரச்சாரத்தை நாம் தொடங்குவதற்கு முன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் வரதட்சணை வாங்குவதை ஒரு கௌரவமாக, கண்ணியமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வரதட்சணையை பாவம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கூட இல்லாத அளவுக்கு இந்த வரதட்சணை கொடிகட்டி பறந்தது. படித்தவர்கள் வாங்கினார்கள், பட்டதாரிகள் வாங்கினார்கள், படிக்காதவர்களும் வாங்கினார்கள், இந்த பணக்காரர்களும் வாங்கினார்கள், ஏழைகளும் வாங்கினார்கள், சமுதாயத்தினுடைய தலைவர்களும் வாங்கினார்கள், மார்க்கத்தை கரைத்து குடித்ததாக சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களும் வாங்கினார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமுமே வரதட்சணை வாங்குவதை ஒரு கௌரவமாக, வாங்காவிட்டால் அவருடைய ஆண்மையில் ஏதோ கோளாறு இருக்கிறதோ என்று மற்றவர்கள் நினைக்கிற அளவுக்கு வரதட்சணை ரொம்ப கண்ணியமாக கருதப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த வரதட்சணை வாங்குவதை முஸ்லிம் சமுதாயம் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால், வரதட்சணை பணத்தை வாங்குவதை கூட அதற்கு ஒரு மார்க்க அங்கீகாரம் வேண்டும், அது மார்க்க அறிஞருடைய கையால் வாங்க வேண்டும், ஜமாத்து நிர்வாகிகளுடைய கைகளால் அதை பெற வேண்டும் என்பதற்காக கைகூலி வழங்குகிற நிகழ்ச்சி என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள். மஞ்சப்பையில வரதட்சணை பணத்தை சுத்தி வைத்து அந்த பண நிர்வாகிகளுடைய கை, ஒவ்வொருத்தருடைய கைக்கு அது மாறும். ஒவ்வொருத்தவரும் அதை தொட்டு முத்தம் கொஞ்சம் விட்டு, இந்த பாவத்தில் நாங்களும் சாட்சியா இருக்கிறோம், இந்த அக்கிரமத்துக்கு நாங்களும் துணையா இருக்கிறோம் என்று ஒவ்வொருத்தவர் கைக்கு வரதட்சணை பணம் வந்து கடைசி ஆலிம்சா கையில வந்த உடனே அல் பாத்தியா அப்படிம்பாரு, இந்த அக்கிரமத்தை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒரு மார்க்க முத்துரை குத்தி ஜமாத்து நிர்வாகிகளுக்கு மத்தியில, தலைவர்களுக்கு மத்தியில, மார்க்க அறிஞருக்கு முன்னால பகிரங்கமாக வாங்கப்படுகிற ஒரு கண்ணியமாக, கௌரவமாக வரதட்சணை இருந்தது. ஆனால் கடந்த 30 ஆண்டு காலமாக வரதட்சணை எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கொடுமை, இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு காரியம் என்று நாம் இந்த மக்கள் மத்தியில எடுத்து வைத்த பிறகு இன்றைக்கு வரதட்சணை வாங்குறது ஒரு கேவலம் என்று விளங்கி வரதட்சணை ரகசியமாக வாங்குகிற அளவுக்கு வரதட்சணை வாங்குபவர்கள் கூட ரகசியமா வாங்குகிறார்களே தவிர வரதட்சணை வாங்குறத கண்ணியமா ஒரு கௌரவமா நினைச்சாங்க பாருங்க. அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு இல்லை. ஒவ்வொரு மேடையிலையும் இந்த வரதட்சணையை பற்றி நம்ம பேசாமல் எந்த ஒரு மேடையும் இருந்திருக்காது. அப்படி எல்லா மேடைகளையும் தௌஹீத் ஜமாத்து ஓடுகிற எல்லா மேடைகளையுமே வரதட்சணை ஒரு பாவம், ஒரு வன்கொடுமை என்று நாம் சொல்ல ஆரம்பித்த பிறகு இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறவர்கள் கூட வரதட்சணை வாங்குகிறேன் என்று பகிரங்கமாக சொல்ல மாட்டார். அவர் வாங்குறத தைரியமா சொல்லுவாரா, ரொம்ப சுயமரியாதையோட சொல்லுவாரா? அப்படி வெட்கப்பட்டு கொண்டு தௌஹீத்வாதிகளை திருமணத்திற்கு அழைக்க வரும் பொழுது கூட அப்படி வெட்கப்பட்டு கொண்டு கூனி குறுகின்றுதான் திருமணத்திற்கு அழைக்கிறார்களே தவிர வரதட்சணை எவ்வளவு நான் வாங்கினேன், என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி வாங்கியிருக்கிறேன் என்று பெருமை பேசுற அளவுல இன்றைக்கு வரதட்சணை இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த வரதட்சணை என்பதை ஒரு பாவம் என்று விளங்கிக் கொண்டு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த வரதட்சணை வாங்காமல், நான் ஒரு ஆண்மகன், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஏகத்துவவாதி,
நான் வரதட்சணை வாங்காமல் தான் திருமணம் முடிப்பேன் என்று வரதட்சணையை ஒரு பயங்கரமான பாவமாக நினைத்து பெண் வீட்டில் இருந்து ஒரு டம்ளர் கூட வாங்க மாட்டேன் இளைஞர்கள் இன்றைக்கு உருவாயிருக்கிறார்கள். பெண் வீட்டில இருந்து 5 பைசா வாங்க மாட்டேன். முதல் பிரசவமா இருந்தாலும் சரி அது என் செலவுல தான் நடக்கும். அந்த பெண்ணை வரதட்சணையை காரணமாக வைத்து பெண் வீட்டாற்ற எந்த விதமான பணமோ நகையோ சீர்சாமானோ பெறமாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்த அடிப்படையில் திருமணம் செய்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வரதட்சணைக்கு எதிரான பிரச்சாரத்தினால் இந்த தௌஹீத் ஜமாத்தை நோக்கி பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு பின்னால் வந்தார்கள். தௌஹீத் ஜமாத்தினுடைய மற்ற அந்த பிரச்சாரங்கள் எப்படி அவர்களை கவர்ந்ததோ அதை விட அதிகமாக கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சுன்னத் வல் ஜமாத் என்ற போர்வையில தப்லீக் ஜமாத் என்ற போர்வையில வரதட்சணை என்ற பெயரில் நம்மை கொடுமைப்படுத்தினார்கள். தௌஹீத் ஜமாத் இந்த கொடுமைக்கு எதிராக களமிறங்கக்கூடிய ஒரு ஜமாத்து, இந்த ஜமாத்தில் நாம் நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வரதட்சணைக்கு எதிராக நம்ம செய்த பிரச்சாரம் தான் பல பெண்களை இப்படி வீதிக்கு வர வைத்தது. இப்படி ஒரு அற்புதமான ஜமாத்து, தீமைகளை யார் செய்தாலும் கண்டிக்கிற ஒரு ஜமாத்துல இருக்க வேண்டும், அந்த ஜமாத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பெண்களை இந்த தௌஹீத் ஜமாத்தின் பக்கம் வர வைத்த ஒரு விஷயம் என்ன கேட்டா வரதட்சணைக்கு எதிரான பிரச்சாரம் தான். அதே மாதிரி வரதட்சணை என்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் இந்த வரதட்சணையை எப்படி பேசுவார்கள் என்றால், ஏதோ பேரளவுக்கு பணம் வாங்க மாட்டார்களே தவிர சில பேர் அப்படி சொல்லுவார்கள், நாங்கள் அந்த காலத்திலே பணம் வாங்கல அப்படிமாங்க. பணம் மட்டும்தான் வாங்கியிருக்க மாட்டார்கள், மற்ற எல்லாம் வாங்கியிருப்பார்கள். வரதட்சணைங்கிற பெயர்ல பணம் வாங்குறது தான் தப்பு என்று நினைத்தார்களே தவிர சீர் சாமான் வாங்குறதோ சாப்பாடு வாங்குறதோ வீடு கேட்கிறதோ அல்லது வேற வகையான அந்த பலகாரங்கள் கேட்கிறதோ சோறு கேட்கிறதோ கல்யாண மண்டபங்கள் கேட்கிறதோ இதெல்லாம் வரதட்சணை கிடையாது என்று விளங்கி கொண்டு வரதட்சணையில பணத்தை மட்டும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நம்ம என்ன பண்ணணும், இந்த வரதட்சணையை ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து, நீங்கள் எந்த பெயர்ல வாங்கினாலும் வரதட்சணை தான், பணமா வாங்கினாலும் வரதட்சணை தான், நகையை வாங்கினாலும் வரதட்சணை தான், சீர்சாமான வாங்கினாலும் வரதட்சணை தான், சோறாக வாங்கினாலும் வரதட்சணை தான், பிரசவ செலவாக வாங்கினாலும் வரதட்சணை தான், நண்பர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற பெயர்ல தோழஞ்சாப்பாடுன்னு கூட்டு போறீங்களே அதுவும் வரதட்சணை தான். எந்த பெயர்ல வரதட்சணை வாங்கினாலும் அது வரதட்சணை தான் என்று வரதட்சணைய இந்த சமுதாயத்தில் அடையாளம் காட்டி இதை வேரோட பிடுங்கி எறிய வேண்டும் என்று நம்முடைய பிரச்சாரம் வரதட்சணைக்கு எதிராக ரொம்ப வீரியமாகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் வரதட்சணைக்கு எதிராக இந்த ஜமாத்து களம் கண்ட பிறகு, வரதட்சணை வாங்காத பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் உருவான பிறகு வந்த வழியை திரும்பி செல்கிற அளவுக்கு இந்த வரதட்சணையை சில ஏகத்துவவாதிகளை என்ன செய்யறாங்கன்னா, எப்படி மற்றவர்கள் வரதட்சணைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்கையை வைத்துக் கொண்டு இதுதான் வரதட்சணை, காசு பணம் வாங்குறதா வரதட்சணை என்று நினைத்து அவர்கள் காசு பணம் வாங்காவிட்டால் மற்ற எல்லாம் வாங்கினார்களோ அதே மாதிரி இப்ப திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு செல்கிற அளவுக்கு ஏகத்துவவாதிகளை வரதட்சணையை விளங்காமல் இருக்கிற ஒரு காட்சி இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த மற்ற பெயர்ல வாங்குறத, சோறு வாங்குறது, தோழஞ்சாப்பாடு வாங்குறது, வேற வகையில பெண் வீட்டாருக்கு செலவை உண்டாக்குறது, இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. இதெல்லாம் நம்மளா விரும்பி பெண்ணுக்கு செய்யறோம் அல்லது அவங்களா விரும்பி பெண் வீட்டார் நமக்கு செய்கிறார்கள், இதெல்லாம் ஒரு அன்பளிப்பு என்று வரதட்சணையை நியாயப்படுத்துகிற அளவுக்கு, குறிப்பாக இந்த ஊர்ல கடைநல்லூர் முழுக்க டோட்டலாக பெரும்பான்மையாக உள்ள ஏகத்துவ சகோதரர்கள் இன்றைக்கு எப்படி வரதட்சணையை விளங்கியிருக்கிறார்கள் என்றால், வரதட்சணை வாங்குறது, காசு வாங்குற மட்டும் தப்பு, மற்றவர்கள் அன்பளிப்பு வாங்கின பிரச்சனை இல்லை, அவங்களாக கொடுத்தால் பிரச்சனை இல்லை என்கிற அளவுக்கு வரதட்சணையை ஏகத்துவ சகோதரர்களை விளங்காமல் இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த வரதட்சணை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. வரதட்சணையை பற்றி நம்ம 30 ஆண்டு காலமாக சொல்லி வருகிறோம். ஆனால் வரதட்சணை என்ன அதை விளங்கி இருக்கிறோமா? அதுல நமக்கு மத்தியில் ஒரு தெளிவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, நம்மளும் மற்றவர்களமா இருந்தா இந்த வரதட்சணையை விளங்கி இருக்கிறோம்.
முதல்ல இந்த இவர்கள் சொல்லக்கூடிய நியாயங்கள், அன்பளிப்பா தருகிறார்கள், மனம் விரும்பி தருகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சில போலியான வாதங்களை வைத்து நம்ம அன்பளிப்பை வாங்கின தப்பு கிடையாது அப்படின்னு அதை நியாயப்படுத்துகிறார்கள். ஒரு தவறை முதல்ல நியாயப்படுத்துறதுக்கு பாருங்க, தப்ப இது தப்புதான் ஒருவன் விளங்கி கொண்டானையானால், அல்லது என்னுடைய பலவீனால முடியல அப்படின்னு ஒருவன் அந்த தவறை செய்வானையானால் அவன் இன்றைக்கு இல்லைன்னா என்னைக்கா ஒரு நாள் திருந்திருவான். ஒருத்தன் தப்ப நியாயப்படுத்தான்னு வைங்க, இது சரிதான் செய்யலாம் என்று தெரிந்து கொண்ட ஒரு தவறை ஒருத்தன் நியாயப்படுத்தினான் என்று சொன்னால் அவன் திருந்துவானா? அவன் என்றைக்காவது இந்த தீமைக்கு எதிராக அப்படி வீரியமாக பேச முடியுமா? ஒரு காலத்தில் இது மாதிரியான ஆளுகள் திருந்தவே மாட்டார்கள். ஒரு தவறை முதல்ல நியாயப்படுத்தலாமா? இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டினா, தவறுகளை நியாயப்படுத்துறது இருக்குதுல, போலியான சாக்குகளை சொல்லிக்கொண்டு, பொய்யான காரணங்களை சொல்லிக்கொண்டு, எதையாவது ஒன்றை சொல்லி நியாயப்படுத்தி ஒரு தவறை செய்யறதுக்கு பாருங்க, இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி, இது அவன் பண்ற வேலை. இந்த மாதிரி போலியான வாதங்களை வைத்து நம்மளை வழி எடுக்க நினைக்கிறான். அதனால ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன் ஆமாலா, அமல்களை செய்து நஷ்டமடைந்தவர்களை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? அல்லதீன லல்ல சாயுகும் பில் ஹயாத்தி துன்யா, அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில வீணாய் போய்விட்டது. இந்த உலகத்தில் சில பேர் அமல்களை செய்கிறார்கள், மறுமையில வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நல்ல அமல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய அமல்களால் மறுமை நாளையில் ஒரு நன்மையும் இருக்காது. அமல்களை செய்து அவர்கள் நஷ்டத்தை தான் சந்திப்பார்கள். யார் அவர்கள்? வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுனா, அவர்கள் நல்லது என்று நினைத்துக் கொண்டு தீமையை செய்கிறார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள், அது தீமையாக இருக்கிறது, ஆனால் அதை அவர்கள் நல்லது என்று வாதித்துக் கொண்டு அதை செய்கிறார்கள். உலாயிக்கல்லதீன கஃபரூ பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாயிஹி, இவர்கள் தங்களுடைய இறைவனுடைய அந்த சான்றுகளையும் அத்தாட்சிகளையும் இறைவனுடைய சந்திப்பையும் மறுத்து விட்டார்கள். ஃபஹபிதத் ஆமாலுஹும், இவர்களுடைய அமல்கள் அழிந்து போய்விட்டது. ஃபலா நுகீமுலஹும் யௌமல் கியாமத்தி வஸனா, மறுமை நாளையில இவர்களுடைய அமல்களை எடையில நாம் வைக்கவே மாட்டோம். எடைய மீசானை தராசை இவர்களுக்கு நாம் நிறுவவே மாட்டோம். ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمَ بِمَا كَفَرُوا وَاتَّخَذُوا بِآيَاتِي وَرُسُلِي هُزُوًا, இவர்கள் நிராகரித்த காரணத்தினாலும் என்னுடைய தூதர்களையும் என்னுடைய அந்த வசனங்களையும் கேலியாக எடுத்துக்கொண்ட காரணத்தினாலும் இவர்களுக்கு நரகம்தான் பரிசு என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள் கொண்டு வந்த செய்தியை கேலி பண்ணுகிற வகையில, கிண்டல் பண்ணுகிற வகையில, அதை எதிர்க்கிற வகையில, அதற்கு எதிரான ஒரு காரியத்தை செய்து கொண்டு அதை நல்லது என்று வாதிடுகிறார்களே, அப்படி நினைக்கிறார்களே, இவர்களுடைய அமல்கள் அழிந்து போய்விட்டது. இவங்களுக்கு மறுமை நாளையில் எந்த பாக்கியம் கிடைக்காது. இவங்களுடைய அமல்களை நம்ம தராசிலே வைக்க மாட்டோம், எடை போட்டு பார்க்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை பண்றான். இதுக்கு என்ன காரணம்? அதை அல்லாஹ் சொல்றான். இவர்களுடைய அமல்களை நாசமாக்குகிற அளவுக்கு இந்த மாதிரி தீமையை நன்மை நினைச்சு செய்யறாங்களே, ஏன் இவங்களுடைய அமல்கள் அழிக்கப்படுது அப்படின்னு கேட்டா, யார் தவறை நியாயப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஒரு காலத்தில் இந்த தவறிலிருந்து விடுபட மாட்டார்கள் அப்படி அல்லாஹ் சொல்றான். பலவுலா இது ஜாவும் பாசுனா தல்லர்ரவு, நம்முடைய சோதனை, நம்முடைய அந்த துன்பம் வந்த பொழுது அவர்கள் உடனே பணிந்திருக்க வேண்டாமா? வலாக்கின் கசத் குழுபுகும், ஆனால் அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. ஷைத்தானு மாக்கானு ஏமலூன், அவர்கள் செய்ததை எல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டினான். அவங்க செய்கிற தீமைகளை எல்லாம் இதெல்லாம் நன்மைதான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்று தீமையை அவங்களுக்கு அழகாக்கி காட்டிக் கொண்டே இருந்தால் அவங்களுடைய உள்ளங்கள் இறுகி போய் எதை ஏற்க முடியாத அளவுல
அவர்கள் தன்னுடைய அந்த தவறான காரியங்களை நன்மை என்று நினைத்து செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன செய்றான்னு கேட்டா, எவன் ஒருத்தன் சைத்தானுடைய பாதையில அவன் தவறை எல்லாம் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மறுமையில் இந்த நன்மை கிடைக்காது. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பட்ட மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் அழிக்கப்படுவார்கள், மறுமையிலே அவர்களுக்கு நன்மை கிடையாதுன்னு அப்படி சொல்றான். அதே மாதிரி முந்தைய நபிமார்களுடைய சமுதாயம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுள்ள பலருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எத்தனை நபிமார்களுடைய சமுதாயம் பல வகையான சோதனைகளால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், பல வகையான அழிவுகளை அல்லாஹ்வுடைய வேதனையை சந்தித்தார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர்கள் தப்பு செய்வது மட்டும் காரணம் இல்லை, அந்த தப்பை நியாயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌன் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டானா இல்லையா? கடல் 2 பிளந்து மூசா நபி அவர்களும் அவங்களை ஏற்ற மக்களும் அந்த கடல்ல காப்பாற்றப்படுகிறார்கள். ஆனால் அதே கடல்ல வரக்கூடிய ஃபிரௌன் அவனுடைய கூட்டம் அழிந்து நாசமாய் போனார்கள். உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக, ஒரு முன்மாதிரியாக, கெட்டவர்களுக்கு முன்மாதிரியாக அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஃபிரௌன் செஞ்ச வேலை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வகால ஃபிரௌன் யா ஹாமான் நுபுலி சர்கன் லாலி அத்தலி இலா இலாஹி மூசா. ஹாமானே, அவனுடைய அந்த தோழனை மூசா நபி எதிர்த்த இன்னொரு எதிரி அவன் கூப்பிடுறான். ஹாமானே, இந்த மூசா ஏதோ கடவுள் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி இருக்கிறாரு, இந்த அல்லாஹ்வை நான் பார்க்கணும், அதுக்காக வேண்டி நீ என்ன பண்ணு சொன்ன, ஒரு உயரமான ஒரு கட்டடத்தை கட்டு, அது மேல நான் ஏறி அபுலுக்குள்ள அஸ்பாப சமாவாத்தி வான வரைக்கும் மேலே ஏறி போய் நான் அத்தலி இலாஹி மூசா, மூசாவுடைய ரப்பு இருக்கிறான நான் பார்த்துட்டு வர்றேன். இன்னில அலுமுகு காதிபா, அவரை புயராகத்தான் நான் பார்க்கிறேன் என்று ஃபிரௌன் சொன்னான். அவன் தன்னை கடவுள் என்று சொன்னான். மூசா நபியினுடைய அந்த கடவுள் அல்லாஹ்வை எதிர்த்தான். எதிர்த்துட்டு என்ன செய்யறான்? ஏத்துக்கிறான் மட்டும் இல்ல, கடவுள் இல்ல அல்லாஹ்லாம் கிடையாதுன்னு என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த நாத்திய கொள்கையை நியாயப்படுத்துகிறான். அந்த நாத்திய கொள்கை நிலைநாட்ட பாடுபடுகிறான். அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க சுய்யினலி ஃபிரௌன சுஅமலிஹி, இப்படித்தான் ஃபிரௌனுக்கு அவனுடைய அந்த கெட்ட காரியம் அழகாக்கப்பட்டது. வசுத்தானி சபீலி, நேர்வழியை விட்டு அவன் திசை திரும்பி சென்று விட்டான். ஒமா கைது ஃபிரௌன இல்லா பி தபாப், ஃபிரௌனுடைய சூழ்ச்சி அது நஷ்டத்திலே தான் முடிந்தது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஃபிரௌனுடைய அழிவை பற்றி, அவனுடைய நஷ்டத்தை பற்றி சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய அந்த கடவுள் எதிர்ப்பு கொள்கையை மூசா நபி எதிர்த்தான அதை நியாயப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்படி நியாயப்படுத்துறத சைத்தான் அவனுக்கு அழகாக்கி காட்டினான். தவற நியாயப்படுத்தினதுனாலதான் அவன் கடைசியில் அழிஞ்சு போனான் அப்படின்னு நல்லா சொல்றான். அதே மாதிரி ஆது சமூதி என்ற
வலிமை வாய்ந்த 2 கூட்டத்தை அல்லாஹ் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான். அவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாதம் சமூதன் மக்கள் தபையனலக்கும் மசாக்கினியும், அது சமூக கூட்டத்தாரை நாம் அளித்தோம், அவங்களுடைய இருப்பிடங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்சி தருகிறது. மதீனாவுல உள்ள மக்கள் வந்து போற மாதிரி அன்றாட சந்திக்கிற மாதிரி அவங்களுக்கு அருகாமையில தான் ஆது சமூக கூட்டம் 2 பேருமே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆது சமூக 2 கூட்டத்தை நாம் அளித்தோம், வஸய்யனலஹும் ஷைத்தானு ஆமாலஹும் ஃபஸத்தஹும் அனி ஸபீல் வகானு முஸ்தப்சிரீன். அவர்கள் அறிவுள்ளவர்களாக விவரமான ஆள்களா இருந்து கூட நேர் வழியை விட்டு ஷைத்தான் அவங்களை வழி எடுத்தான், அவங்களுடைய தவறான காரியங்களை அவங்களுக்கு அழகாக்கி காட்டினான். அப்படின்னு என்ன செய்யறான்னு கேட்டா, ஆது சமுதாயம் வழிகட்டு போனார்களே, அவங்க தவறுகளை நியாயப்படுத்தினாங்களே, அவர்கள் விவரங்கட்ட ஆள்லாம் கிடையாது, கூமுட்டை எல்லாம் கிடையாது, அவர்கள் விளங்காத ஆள்களும் கிடையாது, நல்ல விவரமானவர்களாக இருந்து கூட ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு பலியாகினார்கள், தீமைகளை நியாயப்படுத்தினார்கள், அக்கிரமங்களை நியாயப்படுத்தினார்கள். அதனால் அவர்கள் அழித்தோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யாரெல்லாம் முந்தைய நபிமார்களுடைய காலத்துல அழிக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவன் தப்ப செஞ்சது மட்டும் இல்ல, அதை நியாயப்படுத்திக் கொண்டிருந்தான், அவர்கள் அடையாளமான அளவுக்கு அழிக்கப்பட்டார்கள். அப்படி அல்ல, இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை பண்றான். அதே மாதிரி எல்லா சமுதாய நபிமார்களுடைய சமுதாயம் யாரெல்லாம் அழிக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டதுக்கு இதுதான் காரணம் அல்லாஹ் சொல்றான். தல்லா இலக்கத அரசல்னா இலா உமமின் கபலிக்க, அல்லாஹ் மீது ஆணையாக முகமதே உனக்கு முன்னால நாம் எந்த தூதரை அனுப்பினாலும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நம்ம தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஷைத்தானும் ஆமாலகும், ஷைத்தான் அவங்களுடைய அந்த தவறான காரியங்களை அவங்களுக்கு அழகாக்கி காட்டினான். பகுவ வலியுகுமுல் யௌம வலகும் அதாபுன் அலீம். இன்றைய தினம் அந்த ஷைத்தான் தான் அவங்களுக்கு நண்பன். மறுமை நாளையில அவங்களுக்கு ஒரு நண்பன் இருக்க முடியாது. அப்ப ஷைத்தான் தான் அவங்களுடைய நண்பனாக இருக்கிறான், அவங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவறுகளை நியாயப்படுத்துறாங்க. பாருங்க, இவர்கள் தான் அழிக்கப்பட்டார்கள், அதனால எந்த காலத்திலும் தவறை நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை பண்றான். அப்ப இதை நம்ம அடிப்படையாக மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த வரதட்சணை வாங்கப்படுத, வரதட்சணை கொடுக்கப்படுத, பல்வேறு பேர்கள்ல வரதட்சணை நடமாடுத, இதெல்லாம் சரியா ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டும். இந்த வரதட்சணையை நம்ம கையில வரதட்சணைக்கு எதிரான பிரச்சாரத்தை கையில எடுக்க ஆரம்பித்ததுனாலதான் ஒட்டுமொத்த ஜமாத்தார்களும் கூட நமக்கு எதிராக கிளம்பினார்கள். சுன்னத்துல் ஜமாத் என்ற போர்வையில் இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க, இவங்களை ஊர் நீக்கம் செய்யணும், வரதட்சணை இல்லாம சடங்கு சம்பிரதாயம் இல்லாம ஆலிம் சாப மதிக்காம ஜமாத்தை மதிக்காம கல்யாணம் பண்றாங்க. இவன் வீட்டுல மூத்து விழுந்தா கூட போய் ஜனாசாவில் போய் கலந்துக்கிற கூடாது, குளிப்பாட்ட போக கூடாது, கவன் பண்ண போக கூடாது, பள்ளிவாசல்ல நம்முடைய திடல்ல கபரஸ்தான்ல அடக்கம் செய்யப்படக்கூடாது என்றெல்லாம் ஜமாத்தார்கள், சில ஜமாத்தார்கள் இந்த தவ்ஹீத் ஜமாத் மக்களுக்கு எதிராக ஏன் அவர்கள் களமிறங்கினார்கள்? இந்த வரதட்சணையை எல்லாரும் செய்து கொண்டிருந்தார்கள். சில ஜமாத்துகளுக்கு கமிஷன் கூட கிடைத்தது. அப்ப வரதட்சணை கூடாது என்று இந்த முஸ்லிம் சமுதாயம் அதுல ஒரு முடிவெடுப்பார்களே, ஆனால் இதுல வர்ற கமிஷன் கிடைக்குமா, ஜமாத்துக்கு அதனால லாபம் வருமா, அப்ப வாங்குறவங்க வாங்க முடியாம போயிருமே என்று பயந்து கொண்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த வரதட்சணையை தான் நம்ம எதிர்ப்பதற்கு முக்கிய காரணமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட இந்த வரதட்சணையை இன்றைக்கு ஜமாத்தார்கள், சுன்னத்துல் ஜமாத்தார்கள் அவங்க கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பல ஊர்கள்ல, துண்டியில, கோயம்புத்தூர்ல, இன்னும் பல ஊர்கள்ல இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். வரதட்சணையை தீமை, பாவம், கொடுமை என்று நம்ம சொல்லி 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 இன்றைக்கு அந்த ஜமாத்துகள் முடிவெடுக்கிறார்கள். அவங்களுடைய பள்ளிவாசல்ல அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள். வரதட்சணைக்கு எதிராக அனைத்து ஜமாத்துகளும் கொடுக்கிறார்கள். ராஜகிரி, பண்டாரவடை போன்ற ஊர்களில் எல்லா ஜமாத்துகளும் வரதட்சணை நம்ம எதிர்க்கணும், வரதட்சணை வாங்கினால் கொடுத்தால் அது எந்த வகையில இருந்தாலும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஜமாத்தார்கள் ஒன்று சேர்ந்து வரதட்சணையை பாவம் என்று விளங்கக்கூடிய ஒரு பொற்காலத்தை இந்த தவ்ஹீத் ஜமாத் பிரச்சாரத்தால் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படி சுன்னத்துல் ஜமாத் மக்கள் கூட வரதட்சணை வேணாம், அதனால நிறைய பெண்கள் தேங்கி கிடக்கிறார்கள், பெண்களை பெற்றவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நிறைய பெண்கள் ஓடி போகிறார்கள், வாழ்க்கை கிடைக்காம திருமணம் செய்து கொடுக்க வழி இல்லாமல். சில இரையச்சமற்ற பெண்கள், அது மார்க்கம் தெரியாத பெண்கள், அவங்க யாரு கூடயாவது ஓடி போயாவது நமக்கு வாழ்க்கை கிடைக்கட்டும்
என்று ஓடி போகிறார்கள் என்பதை எல்லாம் கவனத்தில் வைத்து இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய தடைகள்லாம் இருக்கிறது. வரதட்சணை முஸ்லிம் சமுதாயம் வாங்குற காரணத்தினால லட்சக்கணக்கில் கணக்கு வழக்கு இல்லாம வரதட்சணை வாங்குற காரணத்தினால இஸ்லாத்தை நல்ல மார்க்கமாக நினைக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள் அவங்க பாக்குறாங்க, இந்த இஸ்லாத்துக்கு நாங்க வர ரெடியா இருக்கிறோம், ஆனால் உங்க மார்க்கத்தில் வரதட்சணை இருக்குது, காசு பணம் கொடுக்கணுமே, சீர்சாமான் கொடுக்கணுமே, சோறு கொடுக்கணுமே, வீடு கொடுக்கணுமே, அப்ப நிலத்தை எழுதி கொடுக்கணுமே, அப்ப இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை கொடுக்கிறதா இருந்தா நாங்கெல்லாம் எப்படி இஸ்லாத்துக்கு வர முடியும்? அன்றாடம் காட்சியில இருக்கிறோம், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கிறோம். அப்ப இஸ்லாத்துக்கு வர்றாருன்னா கோடி ரூபாய் நாங்க வச்சிருக்கணும். கோடீஸ்வரனா இருந்தாதான் பொம்பளை பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் இஸ்லாத்துக்கு வர முடியும் என்று இஸ்லாத்திற்கு வராமல் இஸ்லாத்துக்கு வெளியே அளிக்கிறார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். இதுக்கெல்லாம் இந்த வரதட்சணை காரணம் இல்லையா? அப்ப இதையெல்லாம் விளங்கி சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த ஜமாத்தினர்களை முடிவெடுக்கிறார்கள். ஒரு திருமணத்தில் வரதட்சணை அது இருக்குமையானால் அந்த திருமணத்தில் நம்ம கலந்து கொள்ளக்கூடாது, நம்முடைய பதிவு புஸ்தகம் அங்க போகக்கூடாது என்று அப்படி அந்த மக்களை விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, பல ஊர்கள்ல எந்த திருமணத்தில் வரதட்சணை கொடுக்கப்படுகிறதோ வாங்கப்படுகிறதோ ரகசியமாக கொடுத்தது கூட நமக்கு தெரிய வருகிறதோ அந்த திருமணத்தில் இஸ்லாத்துக்கு மாற்றமான அனாச்சாரங்கள் நடைபெறுகிறதோ இது மாதிரியான திருமணங்களை கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர் செஞ்சாலும் சரி, இது மாதிரியான திருமணம் உடன் பிறந்த சகோதரிக்கு நடந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ள யாருக்கு நடந்தாலும் சரி, நெருங்கிய நண்பனுக்கு உயிர் நண்பன் இப்படி திருமணம் செய்தாலும் சரி அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த பல ஊர்களில் பெரும்பான்மையான ஊர்களில் உள்ள மக்கள் எல்லாம் அப்படி முடிவுக்கு வருகிறார்கள். வரதட்சணையை ஒழிக்கிறதா இருந்தா அதை வாங்குறவர்களை புறக்கணிக்கணும், அது மாதிரியான திருமணங்களை புறக்கணிக்கணும் என்று பல ஊர்களில் தௌஹீத் சகோதரர்கள் தங்களுடைய சொந்த பந்தங்களை பகைக்கிறார்கள், நண்பர்களை பகைக்கிறார்கள், ஜமாத்தை பகைக்கிறார்கள், தன்னுடைய தாய் தகப்பனை பகைக்கிறார்கள். இப்படியெல்லாம் வரதட்சணைக்கு எதிராக களமிறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வரதட்சணைக்கு எதிராக எல்லாரும் நம் பின்னால் வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பகுதியில் இந்த ஊர்ல இன்னமும் இந்த வரதட்சணை பழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தௌஹீத் சகோதரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி தொடருது? காசு பணம் வாங்கல, ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லுவார்கள், காசு பணம் வாங்கலையே, காசு பணம் வாங்கல, சரி அந்த காசு பணத்துக்கு நிகராக சோறு கேட்கிறீர்களா இல்லையா? காசு பணம் எவ்வளவு வாங்குவீர்கள்? ஒரு 50,000 ரூபாய் வாங்குவீங்களா? ஒரு 1,00,000 ரூபாய் வாங்குவீங்களா? ஒரு 2,000 பேரை கூப்பிட்டு நீங்கள் திருமணம் நடத்துவீர்களே, ஆனால் அவ்வளவு பேருக்கு பெண் வீட்டார் சாப்பாடு போடணும் என்று பெண் வீட்டார்ட்ட நீங்கள் கையேந்தினால் அவங்கள சாப்பாடு போட சொன்னால் அப்ப அது வரதட்சணை இல்லையா? சோறா மாறிட்ட, காசு சோறா மாறிட்ட வரதட்சணை இல்லையா? பல பகுதிகளில் வீடு கேட்கிறார்கள். கடலோர மாவட்டங்களில் நீங்க பாத்தீங்கன்னா கீழக்கரை, காயல்பட்டணம், அதிராம்பட்டினம் இது மாதிரியான ஊர்களில் தௌஹீத் சகோதரர்கள் கூட இன்னும் இந்த வீடு வாங்குற பழக்கத்திலிருந்து விடுபடல. வீடை வாங்கிட்டு செய்யறாங்க, அது அவங்கள கொடுக்கிறார்கள், அது அன்பளிப்பு. அப்ப ஒரு பணமா வாங்குறது அப்ப ஒரு 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வீடா கொடுக்குறாங்க வைங்க, அது அவனை விரும்பி கொடுக்குறான். அப்ப காசு மட்டும் விரும்பாமல கொடுக்குறான். அப்ப காசு கொடுக்கறவன என்ன செய்யறான்? நாங்க கட்டாயம்ல படுத்தல, நாங்க கேட்கவுல இல்ல, குடும்பம் படுத்தல, அவங்க இருக்கு தர்றாங்க இப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அது சரியா? அப்ப அன்பளிப்புங்கிற பேர்ல வீடு வாங்குறது, சோறு வாங்குறது, தோழன் சாப்பாடு வாங்குறது, பூ வாங்குறது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செய்யறது? பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் அவங்க குடும்பத்தார் அவ்வளவு பேருக்கு பூ கொடுத்துடணுமா? அப்ப எவ்வளவு பூ கொடுத்துடும் அவ்வளவு பேருக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு 10,000 20,000 அது ஒரு கணக்கில் போகும். அப்ப இப்படி பல வகையில எந்த வகையில எல்லாம் வாங்க முடியுமோ பல டெக்னிக்குகளை யூஸ் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் இந்த ஊர்ல தான் எந்த ஊர்ல நடைபெறாத கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரதட்சணையை நமக்கு வரதட்சணை விஷயத்துல கடுமை காட்டாவிட்டால் இது மாதிரியான கொடுமைகளை ஒழிக்க முடியாது. ஒரு மாப்பிள்ளை வீட்டுல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு பொம்பளை என்ன செய்யறா? அந்த வீட்டுல உழைக்கிறார். சோறு சமைக்கிறது அவதான், துணிமணி துவைக்கிறது அவதான், எல்லா கடமைகளையும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு சோறு நீங்க வரால இல்லையா? உண்டாட்டிக்கு சோறு கூட போட முடியாத ஒரு ஆண்மையற்றவர்கள், குடும்பக்காரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம வரதட்சணைங்கிற பேர்ல பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள். இதெல்லாம் எப்ப ஒழியும்? வரதட்சணை வாங்குபவனை ஒட்டுமொத்த முஸ்லிம்கள், ஒட்டுமொத்த தௌஹீத் சகோதரர்கள் மாத்திரம் இல்ல,
ஒட்டுமொத்த முஸ்லிம்களுமே வரதட்சணை வாங்குற பேடி. அவன் எந்த பேர்ல வாங்கினாலும் சரி, கொடுக்கிறவனும் பாவிதான், வாங்குறவனும் பாவிதான் என்று வரதட்சணைக்கு எதிராக அப்படி அனைவரும் களமிறங்க வேண்டும். அப்ப இந்த வரதட்சணை எப்படி எல்லாம் நடைபெறுகிறது? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. பார்க்கிற தௌஹீத சகோதரர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? திருமண மகள், கல்யாண மகள் பிடிக்கிறது. எப்படி கல்யாண மகள் பிடிக்கிறது? ஒரு 10,000 20,000 வாடகை வரும். அந்த மாதிரி ஒரு கல்யாண மகளை பிடிச்சி நாங்க பாதி காசு தரோம், நீங்க பாதி காசு கொடுங்க பெண் வீட்டார்ட்ட. அப்ப பாதி பாதி போட்டுக்கிட்டா அந்த மாதிரி கல்யாண மகள் பிடிக்கிறோம்ங்கிற பேர்ல வாங்கினால் தப்பு கிடையாது. அந்த பேர்ல வாங்குகிறார்கள். அதே மாதிரி நியாயமா நடக்கிறோம்ங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க? சோறு ஆக்குறாங்க. எங்க குடும்பத்துல இருந்து ஒரு 500 பேர் வருவோம், உங்க குடும்பத்துல இருந்து வர்ற ஒரு 500 பேருக்கு நீங்க காசு கொடுங்க, எங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய 500 பேருக்கு நாங்க காசு தரணும் என்று நியாயமா நேர்மை நடக்கிற மாதிரி ஒரு மணமகனுக்குத்தான் வலிமா போட வேண்டிய கடமை இஸ்லாத்துல இருக்கிறதே தவிர மணப்பெண் வீட்டார் திருமணத்துக்கு வர்றவங்களுக்கு அவங்க சோறு போடணுமா? அவங்க மேல கடமை இது. மணமகனை கேட்கிற ரைட்ஸ் கிடையாது. ஊர்ல உள்ளவனுக்கு சோறு போட வேண்டும் என்று ஊர்க்காரர்களும் கேட்கிறார்கள், சொந்தக்காரர்களும் கேட்கிறார்கள். இவன் என்ன செய்யறான்? உங்க வீட்டுல உள்ள ஆளுக்கு நாங்க சோறு போட மாட்டோம், நீங்க காசு கொடுங்க என்று அப்படி காசு வாங்குற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி திருமணம்ங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க? அந்த திருமணத்தை ஆடம்பரமா நடத்துறது, ஊரை அழைத்து நடத்துறது, பிரச்சாரம் செய்யற. அவங்களுக்கு மார்க்க விளக்கத்தை சொல்ல போற 2000 பேரை கூப்பிட்டு மார்க்க விளக்கத்தை சொல்ல போறோம், வரதட்சணை தப்புங்கிற சொல்ல போற எல்லாமே நடக்கிறது. ரகசியமாக அண்டர் கிரவுண்டுக்குள்ள அனைத்து நடக்கிறது. சீர்சாமான் போகிறது, என்ன வேற அந்த பழங்கள் போகிறது, பலகாரங்கள் போகிறது, எல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்யறது? ஒரு மார்க்க அறிஞர் அழைத்து நாங்க பிரச்சாரம் பண்ண போறோம். இப்படித்தான் திருமணம் பண்ணணுமா? மேட மேடையாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் செய்த திருமணத்தை நம்ம பேசல. ரொம்ப எளிமையான முறையில அல்லாஹ்வுடைய ரசூலை கூட அந்த திருமணத்தை அழைக்கல. ரொம்ப எளிமையா பண்ணாரு. அவருடைய அந்த உடல்ல உள்ள அந்த ஆடையில உள்ள நறுமணத்தை, அந்த கலரை பார்த்து விட்டு தான், வாசனை திரவியங்களை வைத்த அடையாளத்தை பார்த்துதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டு தெரிகிறார்கள். என்னப்பா உன் விசேஷம்? ஒரு கமகமன் இருக்கிறீங்க, ஒரு மஞ்சள் மஞ்சள் இருக்கிறது, என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நேற்று எனக்கு திருமணம் முடிந்தது அப்படின்னு ஒரு சகாபி சொன்னார். யார் அந்த சகாபி? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். மதீனாவில் உள்ள செல்வந்தர்கள்ல மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அல்லாஹ்வுடைய ரசூலால சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட 10 தோழர்கள் அவர் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு பிரபலியமான ஒரு நபித்தோழர் கல்யாணம் பண்றாரு, ஒரு பணக்கார நபித்தோழர் கல்யாணம் பண்றாரு. ரொம்ப எளிமையாக செய்தார். அல்லாஹ்வுடைய ரசூலை அவர் அழைக்கலன்னு மேட மேடைய பேசணுமே. ஒரு திருமணமாவது 50 பேரை மாத்திரம் வைத்து பள்ளிவாசல் நடைபெற்றிருக்கிறதா? ஏழைகள் வேண்டாம்னு செய்வாங்க, அந்த மாதிரி திருமணம் முடித்திருப்பார்கள் தவிர
தௌஹீத் ஜமாத்துல இருக்கிற தௌஹீத் சகோதரர் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் அவர்கள் ஒரு சிம்பிளாக 50 பேர் மாத்திரம் அழைத்து அல்லது 2 குடும்பத்தார்களை மாத்திரம் அழைத்து 2 குடும்பத்தாருடைய அவங்க சந்திக்கிற நிகழ்ச்சி தானே அது. அப்ப ஒரு ஒப்பந்தமாக ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் அல்ல சொல்றானே, அப்படி 2 பேருக்கு இடையில 2 குடும்பங்களுக்கு இடையில நடைபெறுகிற ஒரு ஒப்பந்தம் எளிமையாக செய்வோம் என்று இந்த திருமணங்களை எளிமைப்படுத்திய எத்தனை பேர். ரொம்ப சிம்பிளாக யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண பிறகு கல்யாணம் ஆயிடுச்சா ஆச்சரியத்தோட கேட்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டு தெரிந்து கொண்டார்களே, அப்படி கல்யாணம் முடிக்கிற எத்தனை பேரு தௌஹீத் சகோதரன் சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் பத்திரிகை அளிக்கிறார்கள், கல்யாண மண்டபங்களை பிடிக்கிறார்கள், மார்க்க அறிஞர் அழைக்கிறார்கள். எந்த ஊர்ல இருந்தாலும் அவர் இங்க வரணும். என்ன மார்க்க அறிஞர் என்ன செய்வாரு, 2000 பேர் பொம்பளை ஆம்பளை உட்கார்ந்து கசகச நடக்கிறோமா, சரி ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசி முடிச்சிருங்க. மெட்ராஸ்ல இருந்து வந்திருப்பாரு, மதுரையில இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு, என்ன செய்யறது, தாவா செய்ய அழைத்தவர்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சடங்காக இந்த பயான்கள் எல்லாம் நடைபெறுகிறதா இல்லையா? அப்ப ஆடம்பரமான முறையில் கல்யாணத்தை செய்துவிட்டு சோறை வாங்கிவிட்டு வீடை வாங்கிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா அது அன்பளிப்பு அவங்கள தர்றாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அன்பளிப்பு தானே. இப்ப பொம்பளை பிள்ளைக்கு தௌஹீத் சகோதரர் என்ன செய்யறீங்கன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளைக்கு சோறு போடுறதுல அவ்வளவு பிடிவாதம் வைக்கிறார்கள். அது எப்படி வந்தவர்களுக்கு, அதாவது வெளியூர்ல இருந்து வர்றாங்கல்ல, அவங்கள காரணமாக வைத்துக் கொண்டு அவங்களுக்கு நாங்க சோறாக்கணும். அதனால அப்படி வெளியூர்காரங்களுக்கு ஆக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்களை விட முடியுமா, தெரிஞ்சவங்களை விட முடியுமா, நண்பர்களை விட முடியுமா அப்படின்னு இழுத்துக்கிட்டே போய் கடைசியில் ஒரு 1000 பேருக்கு நாங்க என்ன செய்யணும், ஒரு 500 பேருக்காவது நாங்க சோறு ஏற்பாடு பண்ணணும். சோறு போடாம நாங்க எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அனுப்புறது, வெளியூர்காரங்களை எப்படி அனுப்புறது என்று இந்த தவறை நியாயப்படுத்திக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மாத்திரம் அதுல அப்படி உறுதி அளிக்கிறார்கள், சோறு போட்டு ஆகணும். சரி நிக்கிறீங்க, சீர்சாம நாங்களா கொடுக்கிறோம், நாங்களா கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு அதுல கொடுத்து உறுதி அளிக்கிறார்கள். இது ஆம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது இப்படி நிற்பீர்களா? எத்தனை பேர் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது முழிக்கிற மாதிரி முழிக்கிறான். எப்படி முழிக்கிறான், கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க நம்ம எல்லாம் வெளியூர்ல இருந்து வருவோம், அப்ப அவன் சோறு தருவானா இல்லையா, அவன் பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட்டு விடுவான், இதெல்லாம் விசாரிக்க முடியாத என்று தைரியமா சொல்ல வேண்டியதானே. என் மகனுக்கு கல்யாணம் பண்றேன், நான் தான் சோறு போடுவேன், நான் தான் எல்லாம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு மகனுக்கு சீர்சாமான் கொடுத்து விடுகிறீர்களா? மகனுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள், என் மகனுக்கு நான் கட்டில் வாங்கி தர்றேன், மெத்த வாங்கி தர்றேன், பீரோ வாங்கி தர்றேன், டிவி வாங்கி தர்றேன் என்று மகனுக்கு சீர்சாமான் கொடுக்கிற எத்தனை பேரு கடலோர பகுதிகளில் வீடு தர்றாங்க அன்பளிப்பா. அதுக்கு பேர் அன்பளிப்பாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வர்றார். அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு நான் சொத்தை எழுதி வைக்க போறேன், இதுக்கு நீங்க சாட்சியாரீங்க அப்படின்னு வர்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, யாரு கூப்பிட்ட உடனே போயிட மாட்டாங்க. எந்த ஒரு சம்பவத்தை சொல்லி கூப்பிட்டாலும் அதை விசாரிப்பார்கள். இன்னைக்கு போறாங்கல்ல தௌஹீத் சகோதரர்கள் சோறுன உடனே செய்யறது, சோறு கண்ட இடம் சொர்க்கம்ங்கிற மாதிரி எந்த திருமணத்தையும் விசாரிக்கிறது இல்ல. முழுமையான முறையில இதுல பிதஅத்து கலந்திருக்கிறதா, உள்ள வாங்கி இருக்கிறார்களா, ஏதாவது இஸ்லாத்துக்கு மாற்றம் நடக்குதான்னு பாக்குறது இல்ல. எவனோ ஒருத்தன் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான், நண்பருங்கிற பேர்ல, கடையில வேலை பார்க்கறாங்கிற பேர்ல, நம்ம ஒரு கடையில வேலை பார்க்கிறோங்கிற பேர்ல, அல்ல குடும்ப நண்பர் என்ற பெயர்ல யார் யாருடைய திருமணத்துக்கெல்லாம் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம, அங்க தாலி கட்டினாலும் சரி, அங்க மேலதாளம் நடைபெற்றாலும் சரி, அங்க மாப்பிள்ளையை வைத்து ஓதி அழைத்து வந்தாலும் சரி, அந்த திருமணத்தில் வரதட்சணை நடைபெற்றாலும் சரி, அங்க அல்லாஹும் அல்லி பைனகமா போன்ற இஸ்லாத்துல இல்லாத நபி செய்யாத கூட்டுதுவா நடைபெற்றாலும் சரி, அந்த திருமணத்துல சோறு தின்பதற்காக வேண்டி ஏகத்துவ சகோதரன் போறான். எதுக்குப்பா போறான்னு கேட்டா, அது நாங்க தாவா செய்ய போறோம், இப்படியே நம்ம இப்படியே திருமணத்துக்கு போகாம எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாம இருந்தா அப்புறம் எப்படி அவங்களுக்கு நம்ம தாவா செய்யறது? எப்படி தாவா செய்யறீங்க? சோறு தின்னுட்டு நல்ல பிரியாணி தின்னுபிட்டு முட்டை தின்னுபிட்டு நல்ல நெஞ்சு வரைக்கும் தின்னுட்டு வெத்தலை பாக்க போட்டுட்டு தாவா செய்ய போறாங்களாம். காரி துப்ப மாட்டான். எங்கடா வரதட்சணை பேசுற, வரதட்சணை பணத்துல கொடுத்த சோறு தின்னுருக்கிற, என்னடா வரதட்சணை பேசுறேன்னு கேட்க மாட்டானா? வெக்கம் இல்லாமல் போய் என்ன செய்யறான்? தௌஹீத் சகோதரர்களை முதல்ல உன்னை கூப்பிட வரலாமா கல்யாணத்துக்கு? தௌஹீதுக்கு மாற்றமா ஒரு கல்யாணம் பண்றான், வரதட்சணை வாங்கி பண்றான், ஆடம்பரமா பண்றான், அனாச்சாரங்களை நம்ம செய்யறான்.
அப்படிப்பட்ட ஒரு ஆள் உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட வரலாமா? உன்னை பத்தி ஒரு பயம் ஏற்பட வேண்டாமா? ஆக இவங்க கரெக்டான ஆளு, போன நேருக்கு நேர முகத்தச்சனம் இல்லாமல் கண்டித்து பேசுவார்கள், நம்மள திட்டி அனுப்பிச்சிருவான், எவ்வளவு வாங்கினு கேட்பான்னு பயம் வர வேண்டாமா? நம்ம இவங்கள கூப்பிடுறானா? இவங்க எல்லாம் என்ன செய்யறது? கல்யாண வீடுகளுக்கு போறது, எல்லா நிகழ்ச்சிகளையும் போய் பங்கெடுக்கிறது, விசாரிக்காம பொறுமை இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட ஒருத்தர் வர்றார், வந்து என் மகனுக்கு சொத்து எழுதி வைக்க போறேன், நீங்க வாங்க சாட்சி அறிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன்பா உனக்கு வேற ஏதாவது மகன் இருக்கிறாங்களா, வேற ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி இருக்குது விஷயம் இல்ல, இந்த பையன் தான் எழுத போறேன். காரணம் என்ன? இவர் இரண்டாவது மனைவியினுடைய மகன், இரண்டாவது மனைவியுடைய மகனுக்கு மாத்திரம் சொத்து எழுதி வைக்க சொல்லி அவங்க தூண்டுறாங்க. இவர் என்ன செய்யறாரு? சொத்து எழுதி வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வே சாட்சியை கூப்பிடுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, அயோக்கியத்தனத்திற்கு நான் சாட்சியா இருக்க மாட்டேன். எதுக்குப்பா சாட்சியை கூப்பிடுற? இந்த அக்கிரமத்துக்கு ஒரு பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்கிற, இன்னொரு பிள்ளைக்கு அன்பளிப்பு தராம இருக்கிற, இது அநியாயம் இல்லை, எதுக்கு பேர் அன்பளிப்பா அப்படின்னு இத ஒரு அக்கிரமம் சொன்னார்கள் இல்லையா? அப்ப பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மாத்திரம் தௌஹீத் சகோதரர்கள் அன்பளிப்புங்கிற பேர்ல வீடு தருகிறார்கள். பொம்பளை பிள்ளைக்கு அன்பளிப்பு செய்யறவங்க எங்கிட்ட இருக்குது என்று சீர்ஜாமம் தருகிறார்கள். இதே மாதிரி ஆம்பளை பிள்ளைக்கு செய்வீர்களா? உங்க ஆம்பளை பிள்ளைக்கு சோறு போடுவீர்களா? ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது வீடு கொடுப்பீர்களா? அவனை முழுக்க முழுக்க அவனை கரைத்து விட்டு, வெளிநாட்டில் போய் அவனை சம்பாதிக்க வைத்து விட்டு, அவன் எவ்வளவு கரைக்க முடியுமோ அவ்வளவு கரைத்து விட்டு, நீ போ மாமியார் வீட்டுல போய் இருந்துக்க, நீ மாமனாரோட போய் சேர்ந்து இருந்துக்க என்று பொம்பளை வீட்டுக்கு தௌஹீத் சகோதரர்கள் செய்யறாங்க. தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார்கள். அங்க போய் அவன் சுயமரியாதையோடு இருக்க முடியுமா? வீடு வாங்குறவன் மனைவிய ஒரு தப்பு செஞ்சான் அதட்டவா முடியுமா? அங்க போய் கூனி குறுகி இன்னொரு ஆள் வீட்டில் நம்ம இருக்கிறோம் என்று கூனி குறுகி எதையும் கண்டிக்க முடியாம, ஆண்மை இழந்து, ரோஷத்தை இழந்து, அங்க நடைபெறுகிற எந்த தீமையும் கண்டிக்க முடியாம, கண்டிச்சா வீட்டை விட்டு வெளியே போன்றுவான். வேற வேற ஊர்கள் எல்லாம் ஆம்பளை வீட்டுல தான் பொம்பளை இருப்பா, ஆம்பளை விரட்டி விடுவான். இங்க என்ன, முஸ்லிம்கள் வீடு வாங்குற பகுதிகளில் பொம்பளை ராஜ்யம் நடக்கும். அவங்க வீட்டை விட்டு விரட்டி விடுவார்கள் என்பதற்காக பொம்பளை சொல்றதை அப்படியே கேட்கக்கூடிய ஒரு விருந்தாளியை கூட வீட்டுக்கு அழைத்து போக முடியாது. தன்னை தேடி ஒரு விருந்தாளி வர்றாருன்னா எந்த முகரையை கொண்டு போக முடியும்? மாமியா வீடுல அது. அப்படி வெட்கப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த வரதட்சணை கை நீட்டி வாங்குற காரணத்தினால எவ்வளவு கேவலத்தை சந்தித்திருக்கிறது. அப்ப வரதட்சணை என்பது எந்த பேர்ல வாங்கினாலும் சரிதான். ரசூலுல்லாஹ்வே கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளுக்கு பாய் தலைவன் கொடுத்தாங்க அப்படிமாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அலி ரலியல்லாஹு அவர்கள் வளர்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வீட கொடுக்கல, அந்த அளவுக்கு அவங்க வசதியான ஆளு கிடையாது. வீடு இருந்தாலும் கூட கொடுத்திருப்பார்கள். ஏன் கொடுத்தார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் வளர்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தான் அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய பெரிய தகப்பனார், அவங்களுடைய மகன் தான் அலி. அபு தாலிப் சொல்றோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனாருடைய மகன் தான் அலி ரலியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அவர் அண்டி இருக்கிறாரு. இஸ்லாத்தை ஏற்றதுல இருந்து ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறாரு. அப்ப நான் ஒரு பையன் எடுத்து வளர்க்கிறேன்னு சொன்னா அவனை நான் கட்டி கொடுக்குறேன்னு வைங்க, நான் அவனுக்கு ஏதாவது கொடுப்பேன் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய தம்பிக்கு தன்னுடைய மகளை கொடுக்கிறார்கள். பெரியத்தா மகனுக்கு மகளை கொடுக்கிறார்கள். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா கூட ரசூலை கொடுப்பாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? வரதட்சணையை கொடுக்கல. அவங்க தான் கடமைப்பட்டவர்கள், அவங்க தான் அதை செய்ய முடியும். அவங்க பராமரிப்புல தான், அவங்க பொறுப்புல தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். எந்த பெண்ணை கட்டி கொடுத்திருந்தாலும் ரசூலா கொடுத்திருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ வரதட்சணை கொடுத்த மாதிரி ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்க. நான் கேட்கிற, ரசூலுல்லாஹ் தன்னுடைய தம்பிக்கு கொடுத்தார்களே, தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தம்பிக்கு பயத்துல கொடுத்தாங்கல்ல, அபூபக்கர்ட்ட வாங்கினார்களா? உமர்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினார்களா? உமருக்கு கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய மகன் ஒரு தடவை என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பயணத்துல வர்றாரு. அவருடைய அந்த ஒட்டகம் அது ரசூலுல்லாஹ்வை முந்திக்கிட்டு போகுது. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. இப்னு உமரே, ரசூலுல்லாஹ் முந்திக்கிட்டு போவாரு, பின்னாடி வா அப்படின்னு கண்டிக்கிறாங்க. ஆனா அந்த குதிரை அந்த வாகனம் முண்டி அடிச்சுக்கிட்டே போகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, இந்த காட்சியை பார்த்து விட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஒட்டகத்தை எனக்கு விலையை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. விலைக்கு வாங்கி உமர் ரலியல்லாஹுடைய மகனுக்கு கொடுக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸாவை கல்யாணம் பண்ணிருந்தாங்களா இல்லையா?
உமர்கிட்ட கேட்டார்களா, உமருக்கு கொடுத்தார்களா? உமருக்கு ரசூல் கொடுக்கிறார்கள். அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? பெண் வீட்டார்ட்ட வந்து அவங்கள தர்றாங்க, சரி நீங்களே கொடுக்க வேண்டியதானே? அவங்கள உன்ன தர்றாங்க, நீங்களே என்ன கொடுத்தீர்கள்? நீங்க அவங்களுக்கு கட்டில் கொடுத்தீர்களா? அவங்களுக்கு மெத்த கொடுத்தீர்களா? டிவி கொடுத்தீர்களா? அது என்ன அன்பளிப்பு? பெண் வீட்டுல இருந்து மட்டும் வர்றது, இங்க இருந்து ஒண்ணுமே போகாதான். பொம்பளை வீட்டுல இருந்தா போக, ஆம்பளை வீட்டுல இருந்து ஒண்ணு வராது. அப்ப இதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. ரசூலுல்லாஹி அவர்கள் வரதட்சணை எவ்வளவு கொடுக்கவும் இல்லை. அவர்கள் திருமறை குர்ஆன் அழகா சொல்லுது, வாத்து நிசா சதுகாத்தின நிகழா, திருமணம் முடிக்கிற ஆண்களே பெண்களுக்கு மனம் வந்து மகரை கொடுத்து விடுங்கள். ஆம்பளைதான் மகரை கொடுக்கணும் அல்லாஹ்வுடைய தெளிவான கட்டளை இருக்கிறது. கொடுத்து கல்யாணம் பண்ண கடமைப்பட்டவர்கள் இதை மேடமேடையாக சொன்ன நம்ம என்ன செய்யற இன்றைக்கு ஏகத்துவ சகோதரர்களே, அதெல்லாம் அன்பளிப்பு கொடுத்தா வாங்கலாம். இது கண்டிப்பா அன்பளிப்பு கிடையாது. திருமணத்தை முன்னிட்டு உங்களுக்கு தர்றான்னு சொன்னா உங்க மேல உள்ள பாசத்துல கொடுக்கல. உங்க வீட்டுல அந்த பெண்ணு வர்றதுனால அல்லது உங்க பெண்ணு இன்னொருத்தர் வீட்டுக்கு போறதுனால இந்த பெண்ணு நிம்மதியா வாழ வேண்டுமே ஆனால், கணவனுடைய கொடுமைக்கு உள்ளாக்கப்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால், மாமனார் மாமியார் கொழுந்தனார் நாத்தனாருடைய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகக்கூடாது என்றால், அவங்களுடைய அந்த கொடூரமான பார்வைக்கு கொடூரமான அந்த கோபத்துக்கு ஆளாகக்கூடாது என்றால், இதெல்லாம் கொடுத்தாதான் நல்லா வாழ என்று பயந்து கொடுக்கிறார்களே தவிர உண்மையில இதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. அப்ப திருமணத்தின் பேர்ல என்ன கொடுத்தாலும் வரதட்சணை, அந்த வரதட்சணையை வந்து நாங்க கொடுக்க மாட்டோம், வரதட்சணை நாங்க கேட்கவும் மாட்டோம் என்று ஏகத்துவ சகோதரர்கள் எந்த பேர்ல வரதட்சணை நடைபெற்றால் அது தவறு என்பதை விளங்க வேண்டும். அப்பதான் வரதட்சணை ஒழிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு லட்சக்கணக்கில் இருக்கிற வரதட்சணை நாளைக்கு கோடிக்கணக்கில் மாறும். இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு தொடர்புடையவர்கள் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள், நீங்க ஒரு பிள்ளைகிட்ட இருந்து வாங்குவீர்கள், இருக்கப்பட்டவர்கள் இருந்து வாங்குவீர்கள். ஆனால் நடுத்தர மக்களுடைய நிலைமை என்ன, ஏழைகளுடைய நிலைமை என்ன, இல்லாதவருடைய நிலைமை என்ன? அவங்களும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்களா இல்லையா? அப்ப இந்த கொடுமையை நிர்பந்தத்தை ஒழிக்க வேண்டுமையானால் பெண் வீட்டாட்டிலிருந்து எதையும் நாங்க வாங்க மாட்டோம். பலகாரங்களாக, சோறாக, தோளஞ்சாப்பாடாக, வீடாக, சீர் சாமான்களாக, காசாக, நகையாக எதையும் வாங்க மாட்டோம் என்று முடிவெடுக்கணும். எதையும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கணும். இந்த வரதட்சணைய முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் முழுமையாக அகற்றுவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாகுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah